1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஒரு புத்தர் சிலை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்ததால ஆராய்ச்சியாளர்கள் அந்த புத்தர் சிலையை ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. வந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. காரணம், அந்த புத்தர் சிலைக்குள்ள இருந்தது ஒரு மனிதனோட எலும்பு கூடு. நெதர்லாந்து மியூசியத்துல வச்சிருக்கிற 1000 வருடம் பழமை வாய்ந்த இந்த ஒரு புத்தர் சிலையை பார்க்கறதுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி சிலர் சொன்னதாலேயே உடனடியா ஆராய்ச்சியாளர்கள் அந்த புத்தர் சிலையை கொண்டு போய் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிய வருது, உண்மையிலேயே அந்த சிலைக்குள்ள ஒரு மனிதர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இறந்து போன நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புத்தர் சிலைக்குள்ள இருக்கிற உடலை பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் தெரிய வருது, சைனாவில் வாழ்ந்த மாஸ்டர் லிகுவான் அப்படின்னு இவர் 1000 வருடங்களுக்கு முன்பு சைனாவில் ஒரு தியான பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறதாகவும், அவர் இறந்து போறதுக்கு முன்பு மறுவாழ்வு அடைய செல்ஃப் மம்மிஃபிகேஷன் ஆகிறதுக்காக பல மெடிடேஷன்களை பின்பற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. பிறகு ரொம்ப நாள் கழிச்சு மாஸ்டர் லிகுவான் தியானம் பண்ண நிலையிலேயே இறந்தும் போயிருக்காரு. அதே சமயம் அவர் நினைச்ச மாதிரியவே அவருடைய உடல் செல்ஃப் மம்மியா மாறியும் இருக்குது. மாஸ்டர் லிகுவான கௌரவப்படுத்துற விதமாவே அப்போ வாழ்ந்த சைனீஸ் மக்கள் அவருடைய மம்மியாகிய உடல் மேல ஒரு புத்தர் சிலையை செஞ்சு பிறகு சைனீஸ் மக்கள் அந்த சிலையை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இத பத்தி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும்னா கீழே கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கருவாடை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.